கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 30ஆம் அத்தியாயத்திலே 18-19 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்தி கெட்டாதவைகள் 4 உண்டு. அவை யாவன, ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், கன்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும், ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் வாசித்த இந்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறீரோ அதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய பாதத்தில் ஒவ்வொரு நாளும் இருந்து கற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவத்தில் நாங்கள் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். அப்பா, உம்முடைய கரங்களில் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அவை புத்திக்கு எட்டாத 4 உண்டு என்று சொல்லி, ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், கன்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும், ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே. இவைகள் பார்ப்பதற்கு மிகவும் வினோதமாயிருக்கும். ஆண்டவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள் என்று நாம் பார்க்கிறோம். எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று யோபுவினுடைய புத்தகத்திலே அந்த வசனம் 2 இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்திலே எழுதப்படும் போது, அவருடைய அந்தரங்க ஞானத்தை அறிந்தவன் யார்? அவருடைய அந்தரங்க ஞானம், ஆராய்ந்து முடியாத அவருடைய வழிகள் அவருடைய சிருஷ்டிப்பிலே நீங்களும் நானும் பார்க்க முடியும். உதாரணமாக, ஒரு மனிதனுடைய சரீரத்திலே ஓடுகிறதான இரத்த நாளங்கள், சரீரத்திலே காணப்படக்கூடிய எலும்புகள், அந்த மனிதனுடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய நரம்பியல் மண்டலங்கள், அவனுடைய அந்த சென்சரி ஆர்கன்ஸ், உணர்ச்சியை அறிந்து கொள்ளுகிற, உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற அந்த உறுப்புகள், இவைகளெல்லாம் நாம் எண்ணி பார்க்கும்போது ஆண்டவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாது என்பதை நாம் அறிய முடியும். அதே போல அவர் சிருஷ்டித்த அநேக மிருக ஜீவன்களுடைய வழிகளிலும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். நான் 76லிருந்து 80 வரைக்கும் நான் PhD பண்ணி கொண்டிருக்கும் போது என்னுடைய ஆசிரியர் ப்ரொஃபஸர் டேவிட் லிவிங்ஸ்டன், அவர் இப்பொழுது இல்லை, உலகத்தில் இல்லை. அவர் அடிக்கடி பலவிதமான நிர்பந்தமான சூழ்நிலைகளிலே நாங்கள் அந்த நாட்களிலே இருந்தோம். அப்பொழுது அவர் என்னை தேற்றுவதற்காக ஒரு காரியத்தை அவர் அடிக்கடி சொல்வார். அம்ப்ரோஸ், காட்ஸ் வேஸ் ஆர் மிஸ்டீரியஸ் என்று சொல்வார். அதை நினைத்து பார்க்கும்போது உண்மையிலே அந்த வார்த்தை எவ்வளவு உண்மையானது என்பது வேதத்தை வாசிக்க வாசிக்க கர்த்தருடைய வழிகள் எவ்வளவு ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத, நம்மால் கிரகிக்கக்கூடாத அவருடைய அந்தரங்க ஞானம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை நான் அடிக்கடி உணர்வேன். அவர் சொன்ன வார்த்தையையும் நான் அடிக்கடி என்னுடைய உள்ளத்திலே நினைத்து பார்ப்பேன். இப்பொழுது அந்த 4 வழிகள், நாம் வாசித்த 4 வழிகள், ஆகாயத்திலே கழுகின் வழி, கன்மலையின் மேலே பாம்பினுடைய வழி, நடுக்கடலிலே கப்பலினுடைய வழி, ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழி. மாலை நேரங்களிலே மொட்டை மாடியிலே நடந்து கொண்டிருக்கும் போது இந்த கழுகுகள் கூட்டமாக பறந்து கொண்டிருக்கும். ஏன் இவைகள் இப்படி பறக்கிறது, எவ்வளவு அழகாக பறக்கிறது என்ற பல கேள்விகள் அவைகளை உற்று பார்க்கும்போது எங்களுடைய உள்ளத்திலே தோன்றுவது உண்டு. அதைத்தான் ஆவியானவர் இந்த இடத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இந்த கழுகை பற்றி நாம் வாசிக்கும்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அத்தியாயம் 16வது வசனத்திலே இந்த கழுகு உயரமான இடத்திலே பறப்பது மாத்திரமல்ல, அது கூடும் கட்டும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதனுடைய நெஸ்டே ரொம்ப உயரமான இடத்துல தான் அது காணப்படுமா. இந்த உயரமான இடத்திலே பறப்பது, உயரமான இடத்திலே வாசம் பண்ணுவது, இது எதை காட்டுகிறது? தேவனுடைய பிள்ளைகள், குறிப்பாக விசுவாசிகள், பரலோக வாஞ்சை அல்லது உன்னதத்திற்குரிய ஸ்லாக்கியங்களை எதிர்நோக்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு அது சுட்டி காட்டுகிறது.
யோபுவினுடைய புத்தகம் 39ஆம் அத்தியாயத்திலே 27 30 வரை நீங்கள் வாசித்து பார்க்கும்போதும் அங்கே கன்மலையின் மேலே உயரமான இடத்துல இந்த கழுகு கூடு கட்டும் என்று யோபுவினுடைய புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த கன்மலை ஆகிய கிறிஸ்துவை சார்ந்து அந்த அரணான ஸ்தலம், கர்த்தர் எனக்கு அரணான ஸ்தலம், அவர் பலத்த அரண், அதற்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் என்கிற ஒரு நிச்சயத்தோடு வாழ்கிற ஒரு அனுபவம் தான் இந்த உயரமான இடத்துல அரணான ஸ்தலங்களில் அந்த கழுகு கூடு கட்டி அதை நமக்கு அறிவிக்கிறது. அதுதான் அந்த ஆகாயத்திலே கழுகின் வழி என்று நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 30ஆம் அத்தியாயம் 11 12 வசனங்களை வாசித்து பாருங்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொல்லுவார், தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொள்ள வானத்திலிருந்து ஒருவர் வந்து சொல்ல தேவையில்லை. ஒரு தூதன் வந்து இனி இதுதான் தேவனுடைய பிரமாணம், இதை நீங்களும் நானும் கைக்கொள்ள வேண்டும் என்று நீங்களும் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. இன்றைக்கு உலகத்தில் உள்ள சிருஷ்டியை பார்த்தாலே கர்த்தருடைய பிரமாணங்களை நீங்களும் நானும் விளங்கி கொள்ள முடியும். அவர் அநாதி தேவன் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவராலே அன்றி எதுவும் நடக்காது என்பதை அறிந்து கொள்ள முடியும். எனவே தான் அவர் மோசே சொல்கிறார், வானத்திலிருந்து ஒருவர் வந்து அவருடைய பிரமாணங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அன்றைக்கு அவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கூறினார். இந்த பிரமாணங்கள் வேத புத்தகத்தில் இருப்பதை காட்டிலும் அவைகள் நம்முடைய இருதய பலகையிலே பதிக்கப்பட வேண்டும். அப்படி பதிக்கப்படும் போது தான் அந்த இயற்கையை பார்க்கும்போது, மிருகங்களை பார்க்கும்போது, தாவரங்களை பார்க்கும்போது, மனிதனுடைய அறிவாற்றலை பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளவு அந்தரங்க ஞானம் உள்ளவர், அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். இந்த கழுகுகள் அந்த செட்டைகளை வைத்து உயரமான இடங்களிலே அவைகள் பறப்பது. குறிப்பாக இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்களேயானால் கிருபாசனத்தண்டையிலே அந்த கேருபீன்களுடைய செட்டைகள் எப்பொழுதும் விரிந்த நிலைமையிலே காணப்படும். அது அப்படித்தான் அதை வடிவமைத்திருந்தார்கள், அப்படித்தான் கர்த்தர் வடிவமைக்கவும் சொன்னார். அவர் சொன்ன பிரகாரமே நான் காட்டின மாதிரியின்படியே, மலையில் காட்டின மாதிரியின்படியே அந்த ஆசரிப்பு கூடாரம் செய்யப்பட்டது என்று பல இடங்களிலே அங்கே நாம் பார்க்கிறோம். கொஞ்சமும் பிசகாமல் கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றிதான் அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினார்கள். அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த கேருபீன்கள், அதாவது 2 பெரிய பறவைகள் தோற்றத்திலே உள்ள அந்த தூதர்களுடைய செட்டைகள் எப்பொழுதும் அது விரிந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது? அருமையான தேவனுடைய பிள்ளையே, கழுகு தன்னுடைய இறக்கைகளை விரித்து அது எப்பொழுதும் பறக்க ஆயத்தமாக இருப்பது போல நாமும் ஆண்டவருடைய வருகை எப்பொழுது இருந்தாலும் அவரோடு கூட அந்த மத்திய ஆகாயத்திலே பறந்து சென்று அவரோடு கூட அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இந்த யாத்திராகமம் 25ஆம் அத்தியாயம் 18 நீங்கள் 20 வரை வாசித்து பாருங்கள். அங்கே அந்த கேருபீன்கள் அவைகள் விரித்த செட்டைகளோடு கூட காணப்படுகிறது. பக்கத்துக்கு ஒரு கேருபீன், அதனுடைய செட்டை, வலது பக்கத்தில் உள்ள கேருபீன்களுடைய செட்டை இடது பக்கத்து கேருபீன்களுடைய செட்டையை வந்து தொடுகிற அளவிற்கு அது விரிந்த நிலைமையிலே காணப்படுகிறது. அதே போலத்தான் நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த கழுகினுடைய குணாதிசயத்தை பார்க்கும்போது, இந்த கழுகு இரையும் பிடிக்கும், அது குஞ்சுகளையும் பிறப்பிக்கும். அது மற்ற பறவைகளை அல்லது மற்ற மிருகங்களை பிடித்து சாப்பிடக்கூடிய ஒரு பிராணி, அல்லது அது கார்னிவோரஸ் அனிமல் என்று நாம் சொல்லுவோம். அவைகள் இரையும் பிடிக்கும், குஞ்சுகளையும் பிறப்பிக்கும். இது எதை காட்டுகிறது? அந்த குஞ்சுகளை பிறப்பிக்கிறது நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். கர்த்தர் அதற்காகத்தான் நம்மை அழைத்தார். நம்மை ரட்சித்ததின் நோக்கம், நாம் ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட உடன்படிக்கை செய்ததனுடைய அர்த்தம், பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின அந்த நோக்கம், அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மிடத்தில் இருப்பதனுடைய அவசியம், இதெல்லாம் எதற்காக என்றால் ஆடம்பரங்களாய் அல்ல, அல்லது ஒரு பட்டங்களாய் தகுதிகளாக அல்ல. இவைகள் எல்லாம் கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட்டு நீங்களும் நானும் இந்த உலகத்திலே ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் ஒரு சீசர்களை பார்த்து சொன்னார், அவர்கள் மீன் பிடித்து கொண்டிருந்த சீசர்களை பார்த்து சொன்னார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னார்.
அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த கழுகுகள் நமக்கு அவைகள் சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறது. இந்த கழுகுகளை பற்றி இன்னொரு முக்கியமான ஒரு வசனம் என்னவென்றால், அவைகள் திரும்ப அது வால வயது உள்ளவையாக மாறும். அதாவது தன்னுடைய இளமையை அது புதுப்பித்து கொள்ளும். முதுமை நெருங்கும் போது அந்த முதுமையை அது களைந்து இளமையை புதுப்பித்து கொள்ளும். அதைத்தான் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் புதுபலம் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து அவர்கள் உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அந்த இளமையை புதுப்பித்து கொள்ளுகிற அனுபவம் இது எதை காட்டுகிறது? இந்த திரும்ப வாழ வயது எதை காட்டுகிறது? அந்த நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆண்டவர் நம்மை புதுப்பிக்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவராலே நாம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிற அனுபவம். கழுகு என்ன செய்யுமா, ஒரு குறிப்பிட்ட காலம் அதனுடைய வயது வரும்போது அது தன்னுடைய பழைய இறக்கைகளை, பழைய அலகுகளை, நகங்களை இவைகளெல்லாம் அவைகள் உதிர்த்து விட்டு அவைகள் திரும்ப அது புதுமையாக அதை பெற்றுக்கொண்டு அது எப்பொழுதும் இளமையாக, எப்பொழுதும் வலிமையாக, எப்பொழுதும் உற்சாகமாக, எப்பொழுதும் செயல்படுகிற ஒரு பிராணியாக அந்த கழுகினுடைய வாழ்க்கை காணப்படும். அதுதான் புது பலம் என்று சொல்கிறார். அந்த புது பலத்தை நீங்களும் நானும் பெற வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். கழுகு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸில் கூட பார்த்துருப்பீங்க. கீழே ஊர்ந்து போகிற ஒரு பாம்பை கூட அது மேலே இருந்து கீழே வந்து அதை கொத்தி கொண்டு அது போகிறது. எதை காட்டுகிறது? அந்த தேவ பலம் நம்மிடத்திலே வரும்போது, அந்த தேவனுடைய பலம் நம்மிடத்திலே வரும்போது 2 கொரிந்தியர் 10ஆம் அத்தியாயத்திலே நாம் வாசிக்கிறோமே, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க அந்த தெய்வ பலத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதே போல் அந்த கழுகு எப்படி எந்த உயரத்திலே பறந்து கொண்டிருந்தால் கீழே ஒரு கோழி குஞ்சோ அல்லது ஒரு பறவையோ அல்லது ஒரு முயலோ அல்லது ஒரு பாம்போ அது போய்கொண்டிருக்கும் போது அது மேலிருந்து கீழே வந்து அந்த புது பலம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற அந்த பலத்தின் மூலமாக நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகார சக்திகளை நிர்மூலமாக்கத்தக்க ஒரு தெய்வ பலத்தை அந்த கழுகு நமக்கு படிப்பினையாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்னொன்று, கழுகுனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, அந்த கழுகு உற்று பார்க்கும். அந்த வானத்திலே பறக்கும்போது அது உற்று பார்க்கும். அந்த ஆங்கிலத்திலே நீங்கள் இந்த விலங்கியலிலே படிக்கும்போது பொதுவாக அந்த பறவைகளுடைய கண்களிலே பெக்டன் என்கிறதான ஒரு ஆர்கன் இருக்கும். அது அந்த இமேஜை, அந்த பேர்ட்ஸ் வியூ என்று சொல்வார்களே, ஒரு கீழே உள்ள ஒரு இமேஜை, அந்த உருவத்தை அதற்கு மிக அழகாக அது சுட்டி காட்டும். ஆனால் கழுகினுடைய அந்த விசேஷ தன்மை என்னவென்றால், மற்ற பறவைகளை காட்டிலும் கழுகுக்கு அந்த தன்மை மிகவும் அதிகமாக இருக்கிறது. இது உற்று பார்க்கிற ஒரு அனுபவம். இந்த உற்று பார்க்கிற அனுபவம் எதை காட்டுகிறது? ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று அந்த உற்று பார்க்கிற ஒரு அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அல்லது எவ்வளவு தேவைகள் வந்தாலும் எவ்வளவு குறைவுகள் வந்தாலும் ஒரு மனிதனை உற்று பார்ப்பதற்கு பதிலாக நீங்களும் நானும் முதலாவது கர்த்தரை உற்று பார்க்கிற ஒரு மனிதனாக, மனுஷியாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீங்கன்னா, அந்த கழுகு பொதுவாக இந்த 6 பேட்டர்னில் அது பறக்கவே செய்யாது. அது நேராக பறந்து செல்லக்கூடிய ஒரு பறவை. அது நம்ம எதை காட்டுகிறது? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு தரிசனம். நம்முடைய சிந்தனையை சிதற விடாமல், நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான நோக்கமே நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனை உபத்திரவங்கள், பாடுகள் எனக்கு வந்தாலும் அது எதுவும் என்னுடைய கவனத்தை திசை திருப்பாமல் நான் நித்திய ஜீவனுக்கு நேராக பிரயாணம் பண்ணுகிற ஒரு பிரதேச பிரயாணி என்கிற ஒரு உணர்வோடு கூட அந்த நேர் வழியிலே செல்கிற அனுபவம். சங்கீதம் 48 12 13 வசனங்களை வாசித்து பாருங்கள். சீயோனை சுற்றி அதன் கொத்தளங்களை நீங்கள் உற்று பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரிதான நோக்கம்
கழுகு நமக்கு சொல்லி கொடுக்கிறது நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை நான் எப்படி ஆகிலும் அடைந்தாக வேண்டும். பவுல் சொல்கிறாரே, எப்படி ஆகிலும் நான் மரித்தோரிலிருந்து நான் உயிர் தெழ வேண்டும். எதை இழந்தால் எனக்கு லாபமாயிருந்த அனைத்தையும் நஷ்டமென்றும் குப்பை என்றும் விட்டேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம், தேவ ராஜ்யத்தை குறித்த ஒரு தரிசனம். அதே போல இந்த உலகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அல்லது தேவைகளோடு இருக்கிற ஜனங்களை உற்று பார்த்து அவர்களுக்கு ஆண்டவரை அறிவிக்கிற அல்லது நம்மால் ஏன்ற உதவியை அவர்களுக்கு செய்கிற ஒரு அனுபவம். பேதுருவும் யோவானும் அந்த மத்தியானம் 3ஆம் மணி வேளையிலே அவர்கள் ஆலயத்திற்கு ஜெபிக்க போகிறார்கள். பல வருடங்களாக அங்கு பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சப்பானி இருக்கிறான். அவன் அலங்கார வாசலிலே உட்கார்ந்திருந்தபடியினால் அலங்கார வாசல் சப்பானி என்று அவன் பெயர் பெற்றிருக்கிறான். ரொம்ப பிரபல்யமானவன். ஏனென்றால் பல வருடங்களாக அவன் அதே இடத்துல இருந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். எத்தனையோ பேர் அந்த ஆலயத்திற்குள்ளே போனார்கள், எத்தனையோ பேர் வெளியே வந்தார்கள், அவனுக்கு காசுகளை கொடுத்தார்கள். ஆனாலும் ஒருவரும் அவனுடைய தேவையை உற்று பார்க்கவில்லை. ஆனால் பேதுருவும் யோவானும் அவனை பார்த்தபோது உற்று பார்த்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3:4 சொல்லி, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்துல இல்லப்பா, ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உன்னை நடக்க வைக்க போகிறேன் என்று சொல்லி அவனுடைய கரங்களை பிடித்து அவனை நடக்க வைத்தார்கள். ஜப்பானில் ஒரு பழமொழி உண்டு, ஒருவனுக்கு பிச்சை கொடுப்பதை காட்டிலும், ஒருவனுக்கு நீங்கள் ஒரு மீனை பிச்சை கொடுப்பதை காட்டிலும் அவனுக்கு மீன் பிடிக்க நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்களேயானால் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் என்று. அதே போல ஒரு மனிதனுக்கு நாம் செய்கிற எல்லா உதவியை காட்டிலும் அந்த மனிதனை இரட்சிப்பிற்குள் நடத்துகிற அந்த உற்று பார்க்கிற கண்கள் ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். அதே போல அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அத்தியாயம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். லிஸ்தீரா பட்டணத்திலே பவுல் அப்போஸ்தலர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே ஒரு பிறவி சப்பானி அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பிறவி சப்பானியை அவர் உற்று பார்த்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான அல்லது குணப்படுவதற்கு ஏதுவான விசுவாசம் அந்த லிஸ்தீரா சப்பானிக்கு இருப்பதை பவுல் கண்டு உற்று பார்த்து அதை கிரகித்து அவனை நடக்க செய்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல ஆவிகளை பகுத்தறிகிற ஒரு அனுபவம் உற்று பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அத்தியாயத்திலே 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. பரியேசு எனக்கூடிய ஒரு மாயை வித்தைக்காரன், அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் உலக பிரகாரமான பொருளினாலே தேவனுடைய வரங்களை சம்பாதிக்க நினைத்தான். அந்த 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 கள்ள தீர்க்கதரிசி என்ன செய்கிறான், அங்கு இருந்த அந்த அதிபதி அந்த தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடி அவன் தடை செய்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அந்த பவுல் அவனை உற்று பார்த்து அவனுக்குள்ள இருந்த அசுத்த ஆவியை கடிந்து அப்புறப்படுத்தி அவருடைய ஊழியத்தை தொடர்ந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு தூர தரிசனம், உற்று பார்த்து பிரச்சனைகளை அணுகுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அடுத்ததாக நீங்கள் அந்த கழுகினுடைய குணாதிசயத்தை பார்ப்பீர்களேயானால், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அத்தியாயம் 3வது வசனம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மற்ற பறவைகளை காட்டிலும் கழுகு ஒரு பெரிய பறவை. அதனுடைய சிறகுகள் மற்ற பறவைகளுக்கும் அந்த உடல் அமைப்புக்கும் உள்ள அந்த பாடி லென்த்து அண்ட் அந்த இறக்கை லென்த் அந்த ரேஷியோ எடுத்து பார்த்திங்கன்னா இந்த கழுகுகளுடைய இறக்கைகள் மிக பெரிய செட்டைகள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அதன் மேல் இருக்கிற அந்த இறக்கைகள், அந்த பலவிதமான ஃபெதர்ஸ், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா திரளான இறக்கைகள் அந்த கழுகினுடைய அந்த செட்டையிலே காணப்படும். இது எதை காட்டுகிறது? அந்த பெரிய அளவான கழுகு, பெரிய இறக்கை உள்ள கழுகு, திரளான சிறகுகள் உள்ள கழுகினுடைய செட்டைகள், இவைகளெல்லாம் நம்முடைய தரிசனம் விரிவாக வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார். நம்முடைய தரிசனம், நம்முடைய வாஞ்சை, கர்த்தருக்கு எடுத்த காரியங்களில் நமக்கு இருக்க வேண்டிய உற்சாகம் எல்லாமே ஒரு பெரிய அளவிலே காணப்பட வேண்டும். ஒரு சிறிய கண்ணோட்டத்தோடு கூட
ஒரு நீண்ட தூர தரிசனத்தோடு கூட நீங்களும் நானும் கர்த்தருக்காக செயல்பட வேண்டும். பெரிய காரியங்களை கர்த்தரிடத்தில் எதிர்பார் என்று ஒரு பரிசுத்தவான் சொன்னார். அதே போல் நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் கர்த்தருக்காக நீங்கள் செய்கிற காரியங்களில் ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் எதிர்பார்க்கணும். என்னை கொண்டு அல்லது என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த தாளந்துகளை கொண்டு நான் ஒரு பெரிய காரியத்தை நடப்பிக்க வேண்டுமே என்று அந்த வாஞ்சையோடு கூட காணப்பட வேண்டும். 2 சாமுவேல் 1:23 சவுலும் யோனத்தானும் கழுகுகளை பார்க்கிலும் வேகமாக ஓடக்கூடியவர்கள் என்று அந்த புலம்பல் பாடும்போது தாவீது பாடுகிறார். அந்த கழுகுகளை பார்க்கிலும் வேகம் என்றால் என்ன அர்த்தம்? கழுகு வேகமாக செயல்படுகிற ஒரு மிருகம். அது உயர வானத்தில் பறந்து கொண்டிருக்கும். கீழே ஒரு சின்ன ஒரு மிருகம் போய் கொண்டிருக்கும். அந்த சடனாக அங்கே இருந்து கீழே லேண்ட் ஆகி அதை தூக்கி கொண்டு அதே வேகத்தில் அது மேலே போகிறதை நீங்கள் பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது எதை காட்டுகிறது? கர்த்தருடைய காரியத்தில் அசதியாயிராமல் அனலாக இருக்கிற ஒரு அனுபவம். அசதியாக இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய காரியத்தில் உற்சாகமாய் எப்பொழுதும் செயல்படுகிற ஒரு அனுபவம். சரீரத்தில் பலகீனங்கள் இருக்கும், வியாதிகள் இருக்கும், வீட்டில் பலவிதமான தடைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் அப்படித்தான் கழுகு வருகிறது. அவ்வளவு உயரத்திலிருந்து அது கீழே வரும்போது அதனுடைய காற்று, அந்த ஆல்டிடியூடு, அந்த விண்டு வெலாசிட்டி எல்லாவற்றையும் மேனேஜ் பண்ணி தான் அது கீழே வருது. அதே மாதிரி திரும்பி அதே வேகத்தில் மேலே போகும்போது அத்தனை தடைகளையும் தாண்டி தான் அது மேலே செல்கிறது. அதே போல் நீங்களும் நானும் கர்த்தருடைய காரியங்களில் ஒரு அசதியாயிராமல், ஒரு நிர்விசாரமாயிராமல் வேகமாக செயல்படுகிற ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். எரேமியா 4:13 வாசிக்கும் போது கூட சத்துருக்களுடைய குதிரைகளுடைய வேகத்தை குறித்து சொல்லும்போது அது கழுகுகளுடைய வேகத்தை விட அதிகமானது என்று திரும்ப சொல்லுகிறார். அதனுடைய காரணம் என்ன? அது வேகமாக செயல்படுகிற ஒரு அனுபவம். எனவே கழுகினுடைய வழி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். வேகமாக செயல்படுகிற அனுபவம், உற்று பார்க்கிற ஒரு அனுபவம், புது பலன் அடைகிற அனுபவம், கர்த்தரை சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவம். அடுத்ததாக யாத்திராகமம் 19:4 வாஸ்து பார்த்தீங்கன்னா அது தேவனுடைய பராமரிப்பை காட்டுகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை எப்படி இந்த வனாந்தர யாத்திரையில் நான் நடத்தி கொண்டு வந்தேன் என்றால் கழுகுகளின் செட்டைகள் மேலே சுமந்து கொண்டு வருவதை போல நான் உங்களை நடத்தி கொண்டு வந்தேன் என்று சொல்கிறார். அப்படித்தான் நான் உங்களை நடத்தி கொண்டு என் அண்டையில் உங்களை சேர்த்து கொண்டேன். ஒரு கழுகுடைய செட்டைகள் மேலே அந்த கழுகு தன்னுடைய குஞ்சுகளை வைத்து கொண்டு அது உயரே பறக்கும். எதற்காக பறக்கிறது என்றால் அந்த குஞ்சுகளை பழக்குவிப்பதற்காக. பறப்பதற்கு பழக்குவிக்க முன்னாலே தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகள் மேலே உட்கார சொல்லும். உட்கார்ந்த உடனே அந்த கழுகு மேலே பறக்கும். பறந்து ஒரு குறிப்பிட்ட உயரம் போன உடனே அது தன்னுடைய குஞ்சுகளை கீழே உதறி விட்டுரும். அந்த குஞ்சுகள் பழக வேண்டும் என்பதற்காக. அதே போல கர்த்தர் அவருடைய செட்டைகள் மேலே வைத்து நம்மை உயரே கொண்டு போகிறார். உன்னதமான அனுபவத்திற்கு நேராய் வழி நடத்துகிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு, இச்சைகளுக்கு, பாரம்பரியங்களுக்கு, சடங்காச்சாரங்களுக்கு, பழக்க வழக்கங்களுக்கு விலக்கி உங்களை பாதுகாத்து கர்த்தருக்கடுத்த காரியங்களில் இருதயத்தில் உற்சாகம் கொண்டு அந்த நித்திய ஜீவனுக்கு நேராய் பறந்து செல்ல வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவதற்காக, நம்மை பயிற்றுவிப்பதற்காக ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவத்திலே ஆண்டவர் நம்மை நடத்தி செல்கிறார். அடுத்ததாக இந்த கழுகை குறித்து சில நெகட்டிவ் காரியங்களையும் நாம் கொஞ்சம் எதிர்மறையான சில குணாதிசயங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்றால் ஆண்டவர் சொல்கிறார், பிணம் எங்கேயோ அங்கு கழுகுகள் கூடும் என்று சொல்கிறார். இந்த பிணம் எதை காட்டுகிறது? செத்துப்போன அனுபவங்கள் அல்லது செயலற்ற அனுபவங்கள், செயலற்ற ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்களும் நானும் காணப்படக்கூடாது, நிலைமையில் காணப்படக்கூடாது. அல்லது கனியற்ற அந்தகார கிரியைகள், அல்லது ஆண்டவருடைய வருகையில் கைவிடப்பட்ட ஜனங்கள். ஆண்டவருடைய வருகையில் கைவிடப்பட்ட ஜனங்கள், அது தேவனுடைய சித்தத்தின்படி வாழாதவர்கள், அவர்கள் இந்த உபத்திரவ காலத்திலே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்குள்ளாய் போகும்படி பிசாசானவன் அவர்களை இழுத்து செல்லுவான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த நிலைமைக்கு நீங்களும் நானும் போகாதபடி கர்த்தர் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய ஜெபமாக அது மாற வேண்டும். எனவே ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட வாழ வேண்டும். அதே மாதிரி நீதிமொழிகள் 23ஆம் அத்தியாயத்தில் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க.
உலக ஆஸ்திகள் மேலே சிலர் பற்று வைக்கிறாங்க, அல்லது உலக ஆஸ்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அல்லது உலக ஆஸ்திகளை அவர்கள் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் உள்ள கல்வி, பட்டம், பதவி, மேன்மைகள், இந்த உலகத்தில் உள்ள இந்த கிடைக்கிற எல்லா அந்தஸ்துகள், இதை அநேகர் பெரிதுபடுத்துகிறார்கள். நான் தப்பென்று நான் சொல்லவில்லை, அது வேண்டியதுதான். ஆனால் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் நீங்கள் அதை மேன்மைப்படுத்துவீர்களேயானால், அந்த நீதிமொழிகள் 23:5 எப்படி சொல்கிறது தெரியுமா? அந்த கழுகுகள் அது புதுபலன் அடைவதற்காக தன்னுடைய இறக்கைகளை உதிர்த்து விடும்போது அந்த இறக்கைகள் எல்லாம் காற்றில் பறந்து போயிடும். அதே மாதிரி நீங்கள் இந்த உலகத்தை நம்பி ஜீவிச்சிங்கன்னா அதெல்லாம் ஒரு நாளில் பறந்து போயிடும். அதெல்லாம் நம்மை விட்டு பறந்து போயிடும். அவைகள் எதுவுமே நிலையானதல்ல. எனவே நிலையற்ற இந்த உலகத்தை சார்ந்து வாழாமல் நிலையான அந்த பரலோக ஜீவியத்தை சார்ந்து வாழ வேண்டும் என்று கழுகு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எரேமியா 49:16 வாசித்து பாருங்கள். சிலர் என்ன செய்வாங்கன்னா, கர்த்தரை நம்புவதை காட்டிலும் உலகத்தில் உள்ள மனிதர்களை நம்புவார்கள். மனைவியை நம்புவார்கள், கணவரை நம்புவார்கள், பெற்றோர்களை நம்புவார். கண்டிப்பாக நம்ப வேண்டும், நான் நம்பக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய நம்பிக்கையினுடைய முதலிடம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரே முதலாவது நீங்களும் நானும் நம்ப வேண்டும். அது எப்படியா? அது அப்படிப்பட்டு இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்காமல் மனிதர்களை நம்பி வாழ்கிற வாழ்க்கை எப்படியா? எரேமியா 49:16 சொல்கிறது, உயரே கூடு கட்டி வாழுகின்ற கழுகுகள் கர்த்தர் சில நேரம் கீழே விழ பண்ணுவாராம். அப்படி அந்த வாழ்க்கை முடிந்து விடும் என்று சொல்கிறார். கழுகுக்கு அவ்வளவு ஞானம் இருந்தால், கழுகுக்கு அவ்வளவு பலம் இருந்தாலும் சில நேரங்களில் அந்த கூடுகளை ஆண்டவர் கீழே விழத்தள்ளுகிறார். அதே போல் உலகத்தின் மேலே நீங்கள் பற்று வைப்பீர்களேயானால், உலக ஆஸ்தியின் மேலே, மனிதர்கள் மேலே நீங்கள் பற்று வைப்பீர்களேயானால், கர்த்தரை காட்டிலும் அதிகமாக அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்களேயானால், அந்த உயரே கட்டின கூட்டை ஆண்டவர் கீழே தள்ளுவது போல அவைகளெல்லாம் ஒரு நாள் நம்மை கைவிட்டுவிடும். அவைகள் ஒன்றும் உதவாமல் போய்விடும். எனவே கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று நாம் வேதத்தில் வாசிப்பது போல கழுகு சொல்கிறது, கர்த்தர் மேல் பற்றுதலாயிருக்க வேண்டும். இதுதான் கழுகினுடைய ஆகாயத்திலே கழுகினுடைய வழி. இரண்டாவதாக, கன்மலையில் செல்லும் பாம்பினுடைய வழி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், பாம்பை போல நீங்கள் வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல கபடமற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, பாம்பினுடைய அந்த வினா என்னவென்று பார்ப்பீர்களேயானால், அது விவேகத்தை குறிக்கிறது, அல்லது அது ஞானத்தை குறிக்கிறது. அது என்ன விவேகம், என்ன ஞானம்? இந்த உலகத்தில் உள்ள ஞானம் அல்ல, இந்த உலகத்திலே விவேகமாய் நடந்து கொள்கிறதல்ல. கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் விவேகமாய் ஞானமாய் நடந்து கொள்கிறதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் நாம் விவேகம் உள்ளவர்கள் என்று சாட்சி பெறுகிறோமா? ஞானம் உள்ளவர்கள் என்று சாட்சி பெறுகிறோமா? யார் ஞானவான்? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான். சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன். எது ஞானம்? கர்த்தருக்கு பயப்படுதலே தேவனுடைய ஞானம். அவருடைய அனந்த ஞானம் நமக்கு வரணும்னா நீங்களும் நானும் அந்த விவேகமுள்ள பாம்பை போல கர்த்தருக்கடுத்த காரியங்களில் விவேகமாய் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். இப்படி எத்தனையோ காரியங்களை நான் சுட்டி காட்ட முடியும். 1 பேதுரு 3:7 ஒரு விவேகத்தை குறித்து அங்கு பேதுரு எழுதுகிறார். உங்களுடைய ஜெபத்திற்கு தடை வராதபடி உங்கள் மனைவிகள் பலவீனமான பாண்டங்களாய் இருக்கிறபடினால், பொதுவாகவே லேடிஸ் அதிகமாய் பேசுவாங்க, லேடிஸ் அதிகமாக அவங்க பயப்படுவாங்க, அதிகமாக குழம்புவாங்க, அதிகமாக சந்தேகப்படுவாங்க. இது அவங்களுடைய அந்த கான்ஸ்டிடியூஷன் அல்லது அவங்களுடைய அந்த அமைப்பு அல்லது அவங்களுடைய அந்த ஹெரிடிட்டரி மெட்டீரியலுடைய ஒரு அமைப்பு என்று ஆண்டவரே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அவங்க பலவீனமான பாண்டங்கள், அடிக்கடி அவங்க நிலை தவறுவாங்க. அப்போது அப்படிப்பட்ட மனைவிகள் அல்லது அப்படிப்பட்ட ஸ்திரீகள் இருக்கிறபடினால புருஷர்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன சொல்கிறார்? உங்கள் ஜெபத்திற்கு தடை வராதபடி பலவீன பாண்டமான மனைவியை நீங்கள் விவேகமாக கனமாக, அவர்களை கனவீனப்படுத்தி அல்ல,
அவங்களுடைய பலவீனத்தை சுட்டி காட்டி அவங்களை அதரியப்படுத்தி அல்ல, அவர்களை விவேகமாக கனமாக நடத்தி புருஷரும் மனைவியுமாக நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு விவேகம் உள்ளவர்களாயிருங்கள். இது ஒரு உதாரணம். இப்படி எத்தனையோ ஆவிக்குரிய விவேகங்கள் வேத புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுடைய குறைகளை சகிக்கிற ஒரு அனுபவம், மற்றவர்களுடைய குறைகளை பலகீனங்களை பெரிதுபடுத்தாதிருக்கிற ஒரு அனுபவம், அந்த டாலரன்ஸ் லெவல், அந்த பெர்சிவரன்ஸ், அந்த பேஷியன்ஸ், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகிறதே அதுதான் விவேகம், அதுதான் ஞானம். எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு? 7-70 தரம் மன்னின்னு சொல்றாரு. இன்னொருட கேட்குறாங்க, எத்தனை தடவை? ஒரு நாளில் 7 தடவை தப்பு பண்ணினாலும் மன்னிக்கணும். ஆமா, நீ மன்னின்னு சொல்றார். திரும்ப திரும்ப தவறுகள் நடந்தாலும் விவேகமாய் கனமாக மற்றவர்களை நடத்தி நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கத்தக்கதாக ஒரு விசுவாசி வாழ்கிற வாழ்க்கை தான் விவேகமான வாழ்க்கை. சமுதாயத்தில் நமக்கு பலவிதமான உபத்திரவங்கள் வரலாம், ஆலயத்தில் சபையில் வரலாம், குடும்பத்தில் வரலாம். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில் விவேகமாக ஞானமாக அந்த நமக்கு உபத்திரவம் அல்லது நமக்கு இடையூறு பண்ணுறவர்களையும் கவனமாக கனமாக நடத்தி அவரும் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், நானும் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். எனக்குள்ள ஒரு ஆத்துமா வாழ்கிறது போல அவருக்குள்ளேயும் ஒரு ஆத்துமா வாழ்கிறது என்கிற உணர்வோடு கூட செயல்படுகிற அனுபவம் தான் ஒரு முக்கியமான காரியம். நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரி தன்னுடைய மகளுக்காக ஜெபம் பண்ண என்னிடத்தில் சொல்லும்போது அவங்க திரும்ப திரும்ப சொன்ன ஒரு காரியம், அவளுக்குள்ளேயும் ஒரு ஆத்துமா இருக்கிறதே, அந்த ஆத்துமா கெட்டு போகக்கூடாதே. அப்போது இதெல்லாம் சகிக்கிற ஒரு தன்மை வேணும், சகிக்கிற ஒரு தன்மை. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, விவேகம். அடுத்ததாக பாம்பினுடைய ஒரு குணாதிசயம் என்னவென்றால், பாம்பு பொதுவாகவே மனிதர்களை விட்டு விலகி வாழ்கிற ஒரு அனிமல். அது அதாவது கன்சீல்டு மைக்ரோ ஹேபிடேட்ஸ் என்று சுவாலஜியில் சொல்லுவாங்க. அது ஒரு மறைவான இடங்களில் அல்லது ஒரு ஒதுங்கி வாழ்கிற ஒரு மிருகம். பொதுவாக அது மற்ற ஆடு மாடுகளைப் போல அது தெருவிலே சுற்றுவதில்லை. அது ஒதுங்கி வாழ்கிற ஒரு அனுபவத்தை பாம்பினுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அது எதை காட்டுகிறது? இந்த உலகத்திலே நாம் ஜீவித்தால், ஆனால் பாம்பு இந்த உலகத்தில் தான் ஜீவிக்கிறது. இந்த உலகத்திலே நாம் ஜீவித்தாலும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்கிறதை காட்டுகிறது. லேவியராகமம் 20ஆம் அத்தியாயம் 26வது வசனம், உங்களை பரிசுத்த ஜனங்களாக நான் பிரித்தெடுத்தேன், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். அந்த பாம்பு இந்த உலகத்தில் தான் வாழ்கிறது. ஆனால் நம்மோட கூட வீட்டில் பக்கத்தில் உட்கார்றதில்ல. நம்ம ஆடு மாடுகள் நம்ம பேக்யார்டில் மேய்வது போல அது பொதுவாக மேய்வதில்லை. அது ஒதுங்கி வாழ்வது போல இந்த உலகத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனில் அவருடைய சித்தம் செய்வான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் தான் ஜீவிக்கிறோம். ஆனால் உலகம் நம்ம மேல் ஒட்டாதபடி, அந்த தாமரை இலையின் மேல் அந்த தண்ணீர் ஒட்டாதது போல உலகத்தின் காரியங்கள் ஒட்டாதபடி ஒதுங்கி வாழ்கிற ஒரு அனுபவத்தை இந்த கன்மலையின் மேலே அந்த பாம்பின் வழி காட்டுகிறது. ஏன் ஆண்டவர் அந்த பதத்தை பயன்படுத்துகிறார்? கன்மலையின் மேலே பாம்பின் வழி. அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிற ஒரு மனிதன் இந்த உலகத்தோடு கூட ஒத்து போக முடியாது, இசைந்து போக முடியாது. உலகத்தில் தான் ஜீவிக்கிறோம், உலக மனிதர்களோடு பழக வேண்டும், கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆனாலும் அவர்களுடைய காரியங்கள் நம்மிடத்தில் ஒட்டாமல் ஒதுங்கி இருக்கிற ஒரு அனுபவத்தை இந்த பாம்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பாம்பு எப்பொழுதுமே மறைந்து வாழுகிறது. ஒரு கன்சீல்டு மைக்ரோ ஹேபிடேட் என்று சொன்னேன், மறைவான இடங்களில் வாழுகிறது. இது எதை காட்டுகிறது? யோவான் 3:30 வாசித்து பாருங்கள். யோவான் ஸ்நானகனிடத்தில் சீசர்கள் கேட்கிறாங்க ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை பற்றி. அவருடைய பாதரட்சையின் வாரை அவருக்கு கூட நான் தகுதியற்றவன், நான் உங்களுக்கு தண்ணீரினால் ஞான ஸ்நானம் கொடுத்தேன், அவர் உங்களுக்கு அக்கினியினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவக்குட்டியாய் அவர் வந்திருக்கிறார். அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவனாகத்தான் நான் வந்திருக்கிறேன். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று சொன்னார். அதே போல நம்மை மறைத்து நம்முடைய ஊழியத்தில் கர்த்தரை மாத்திரம் உயர்த்துகிற ஒரு அனுபவத்தை இந்த பாம்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருவருப்பான மிருகம்தான், தீண்டினால் நமக்கு வேதனை தான். ஆனாலும் அந்த மிருகமும் அது கண்மலையின் மேலே ஊர்ந்து செல்லும் போது
நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் கடந்து போகிறது. மூன்றாவதாக நடுக்கடலிலே செல்லும் கப்பலின் வழி என்று நாம் வாசிக்கிறோம். இந்த மாலுமி 2 முக்கியமான உபகரணங்களை பயன்படுத்துவார். ஒன்று அந்த திசை காட்டும் கருவி, அந்த காம்பஸ் என்று சொல்வார்கள். இன்னொன்று அந்த ஆங்கர் அல்லது சுக்கான் என்று சொல்வார்கள். இந்த 2 உபகரணங்களை பயன்படுத்தி அந்த கப்பலுடைய அந்த ஓட்டத்தை திசை திருப்பவும், நிறுத்த வேண்டிய நேரத்தில் கப்பலை நிறுத்தவும் மாலுமியால் முடியும். இது எதை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த வசனங்கள், வேத புத்தகத்தில் எழுதப்பட்ட அந்த ஜீவ வார்த்தைகள் மூலமாக நீங்களும் நானும் நம்முடைய விசுவாச ஓட்டத்தை ஓடவும் தெரியணும், நிறுத்தவும் தெரியணும். சில இடங்களில் நிறுத்த வேண்டியது இருக்கும், சில இடங்களில் நடக்க வேண்டியது இருக்கும், சில இடங்களில் ஓட வேண்டியது இருக்கும். இதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டால் தான் இயேசுவோடு கூட ஒரு நாள் நீங்களும் நானும் பறக்க முடியும். அதை நமக்கு இந்த கப்பலின் வழி நமக்கு காட்டுகிறது. அந்த நாடிய துறைமுகத்தில் கொண்டு சேர்க்கணும். அந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறது போல நாடிய துறைமுகம். யாக்கோபு 3:4 அந்த சுக்கான் அந்த வைத்து அல்லது அந்த திசை காட்டும் கருவியை வைத்து எப்படி கப்பலை ஒரு மாலுமி தன்னுடைய இஷ்டத்திற்கு திருப்புகிறானோ அதே போல தேவ வசனங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கை நடத்தப்பட வேண்டும். இந்த துறைமுகம் எதை காட்டுகிறது? பரலோகத்தை காட்டுகிறது. கப்பல் எதை காட்டுகிறது? நம்முடைய விசுவாச ஜீவியத்தை காட்டுகிறது. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தர வேண்டும். 107ஆம் சங்கீதம் 23வது வசனத்தில் கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி பிரயாசப்பட்டு திரளான தண்ணீர்கள் மேலே தொழில் செய்து அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கப்பலில் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்கள் மேலே தொழில் செய்து அவங்க என்ன செய்கிறாங்களாம்? அவங்க ஆஸ்தியை சம்பாதிக்கிறாங்களாம். அதே போல நம்முடைய விசுவாச கப்பலில் நீங்களும் நானும் ஏறி இந்த உலகத்தில் நீங்களும் நானும் பிரயாணம் பண்ணி இந்த உலகத்திலிருந்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி அந்த பரலோக துறைமுகத்திற்கு நேராக கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 31:24 வாசித்து பாருங்க. குணசாலியான ஸ்திரீயை பற்றி சொல்லும்போது அவள் யாருக்கு ஒப்பனையாக சொல்கிறார்? அவள் ஒரு வியாபார கப்பலுக்கு ஒப்பனையாக ஆண்டவர் சொல்கிறார். வியாபார கப்பல் என்ன செய்கிறது? அது துறைமுகத்துக்கு தூரத்தில் இருந்து ஆகாரத்தை கொண்டு வருகிறதாம். அதே போல நீங்களும் நானும் ஒரு வியாபார கப்பலாக மாறி இந்த துறைமுகமாகிய இந்த உலக துறைமுகத்தில் ஜீவிக்கிற ஜனங்களுக்கு நற்செய்தியை கொண்டு வந்தால் தான் அவர்களை நாடிய துறைமுகமாகிய பரலோகத்திற்கு நேராக நீங்களும் நானும் கொண்டு செல்ல முடியும். இது நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்பதை அந்த நடுக்கடலில் செல்லுகிற கப்பல் நமக்கு சுட்டி காட்டுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, 1 ராஜாக்கள் 10ஆம் அத்தியாயம் சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 11-22 வசனங்களை வாசித்து பாருங்க. கப்பலில் விலையேறப்பெற்ற பொருட்கள் தாவீது ராஜா காலத்தில், சாலமோன் ராஜா காலத்தில் அரண்மனை கட்டுவதற்காக அல்லது அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் அந்த கப்பலில் கொண்டு வரப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். எது விலை உயர்ந்த பொருள்? நம்ம கப்பலில் எது விலை உயர்ந்த பொருள்? நீங்களும் நானும் சம்பாதிக்கிற ஆத்துமாக்கள் தான் விலை உயர்ந்த பொருட்கள். அதுவே இந்த விசுவாச கப்பலை பயன்படுத்தி நீங்களும் நானும் ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டும் என்று கப்பல் நமக்கு சொல்லுகிறது. 2 நாளாகமம் 20ஆம் அத்தியாயம் 36-37 வாசித்து பாருங்க. சில நேரங்களில் கப்பல் திசை மாறி போயிடும். கப்பல் திசை மாறி போய் அந்த கப்பல் அங்கே உடைந்து போகிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். வழிதப்பி போகிறது என்று வாசிக்கிறோம். அங்கே யோசபாத் ராஜா ஒரு தகாத உறவை வைக்கிறார். அகசியா ராஜாவுங்கிற ஒரு ராஜாவோடு, இஸ்ரவேல் ராஜாவோடு கூட அந்த உறவு ஏற்படுத்தி கப்பல்களை உண்டு பண்ணி அவர்கள் அதை பயன்படுத்தும் போது அந்த கப்பல் உடைந்து போகிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இது எதை காட்டுகிறது? அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவ்விசுவாசிகளோடு கூட உள்ள ஐக்கியம். அவ்விசுவாசிகளை நான் வெறுக்க சொல்லவில்லை, அவர்களை விரோதிக்க சொல்லவில்லை, அவர்களிடத்தில் பேசக்கூடாது என்று சொல்லவில்லை. அந்த அவர்களுடைய வழிபாடுகள் வீணாக இருக்கிறதே என்று வேதத்தில் வாசிக்கிறோம். புறஜாதியாருடைய மார்க்கத்தை பின்பற்றாதிருங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஐக்கியத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா, அவர்களோடு கூட நீங்கள் ஐக்கியமாக இருந்தீங்கன்னா
உங்களுடைய விசுவாச கப்பல் அந்த அகசியாவும் யோசபாத்து யூதாவினுடைய ராஜா, அகசியா ராஜாவோடு உறவைத்து அந்த கப்பல் பிரயாணம், கப்பல் அந்த வியாபாரம் சிதறுண்டு போனது போல நம்முடைய ஆவிக்குரிய கப்பல் நஷ்டப்பட்டு போகும். எனவே நம்மை நாமே காத்து கொள்ள வேண்டும், வேலி அடைத்து காத்து கொள்ள வேண்டும். அதைத்தான் 1 தீமோத்தேயு 1:19 வாசிக்கும் போது ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், விசுவாச கப்பலை அநேகர் சேதப்படுத்தினார்கள். நம்ம சேதப்படுத்தாதபடி நம்முடைய கப்பலில் தண்ணி உள்ளே வந்துடக்கூடாது. கடலில் போகிற கப்பல் அந்த அவ்வளவு பெரிய சமுத்திரமாக இருந்தாலும் அந்த கடலில் உள்ள தண்ணீர் அந்த கப்பலுக்குள்ளே வர்றதில்லை. ஆனால் ஒரு சின்ன ஓட்டை இருந்ததுன்னு வைங்க, அந்த சமுத்திரத்தின் தண்ணி உள்ளே வந்துடும். அந்த டைட்டான் கப்பலை அவங்க தயாரித்து முதல் பிரயாணம் அவங்க பண்ணும்போது அந்த கேப்டன் சொன்னாராம், ஈவன் காட் கேனாட் பிரேக் இட்னு சொன்னாராம். ஆண்டவரால் கூட இந்த கப்பலை உடைக்க முடியாது என்று சொன்னாராம். அவ்வளவு அவங்க டெக்னாலஜியை பயன்படுத்தி இருந்தாங்க, அறிவை பயன்படுத்தி இருந்தாங்க, அவ்வளவு வலிமையாய் கட்டினாங்க. ஆனால் என்ன நடந்தது? அந்த ஃபஸ்ட்டு மெய்டன் ஜேர்னியிலே, அந்த முதல் ஜேர்னியிலே பனிப்பாறையில் மோதி அந்த கப்பல் சுக்குநூறாய் மாறினது. அநேக ஜனங்கள் தங்களுடைய உயிரை இழந்தார்கள். அந்த உயிரிழக்கிற நேரத்திலும் சில ஊழியர்கள் ஆத்தும ஆதாயம் பண்ணினார்கள். அந்த ஆத்துமாக்கள் அன்றைக்கு வல்லமையான மிஷனரிகளாய் மாறினார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, கப்பல் சேதப்படுத்தாதபடி, தகாத உறவுகள் ஐக்கியப்படாதபடி நம்முடைய கப்பல் நாடிய துறைமுகத்திற்கு விலையேர்ந்த ஆத்துமாக்களை நடத்தி செல்லுகிறதுக்கு அதற்கு 2 முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஒன்று அந்த திசை காட்டும் கருவி, இன்னொன்று கப்பலை நிறுத்துகிற கருவி. இதை 2ம் ஆண்டவருடைய வசனத்தை காட்டுகிறது, தேவனுடைய அபிஷேகத்தை காட்டுகிறது. அதில் நிலைத்திருந்து நம்முடைய கப்பலை ஓட்டி செல்ல வேண்டும். எனவே அந்த வினோதமான 3வது வழி, கப்பலின் வழி, நமக்கு ஆவிக்குரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. 4வதாக ஆண்டவர் சொல்கிறார், கன்னிகையை நாடிய வாலிபரின் வழி. எவ்வளவோ செய்திகளை பத்திரிகையில் வாசிக்கிறோம். அந்த ஒருதலை காதல், அதன் மூலமாக தற்கொலைகள், அல்லது அந்த பெண்ணை ஆசிடு போட்டு கொல்லுகிறது, அல்லது அவளை தீ வைத்து கொல்லுகிறது, மற்ற ஆயுதங்களால் தாக்கி கொல்லுகிறது. இது போன்ற துர்ச்செய்திகளை நம்ம அன்றாட செய்தியை போல வாசிக்கிற ஒரு பரிதாபமான சூழ்நிலைமையிலே நாம் வந்திருக்கிறோம். கன்னிகையை நாடிய வாலிபனின் வழி. ஆனால் கர்த்தர் அந்த காரியத்தில் நமக்கு ஒரு வழியை காட்டுகிறார். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனுடைய வசனங்களில் தானே. நம்முடைய இந்த காரியம் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது? நீங்களும் நானும் கன்னிகைகளை நாட வேண்டும். எப்படிப்பட்ட கன்னிகைகளை நாட வேண்டும், அல்லது எப்படிப்பட்ட கன்னிகைகளாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்றால், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 14வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் அங்கு சில கன்னிகைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட கன்னிகைகள்? கரைப்படாத பரிசுத்தமாய் ஜீவித்த விசுவாசிகளை குறித்து அங்கு கன்னிகைகளுக்கு ஒப்பனையாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தால் கரைப்படாத, இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு, இச்சைகளுக்கு, பாவங்களுக்கு, ரோகங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்காமல் பரிசுத்தமாய் ஜீவித்த ஒரு கன்னிகை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக மாற முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மணவாளன். பரிசுத்தமாய் வாழ்ந்து அவரோடு கூட சேர்கிறவர்கள் பரிசுத்தமான கன்னிகைகள். எனவே நம்முடைய கன்னிகை யார்? நம்முடைய கன்னிகையினுடைய அர்த்தம் என்ன? நீங்களும் நான் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். மத்தேயு 25 1ஆம் அத்தியாயத்திலிருந்து 13வது வசனத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கு 2 வகையான கன்னிகைகளை சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். 10 பேரில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். 10 பேரிடத்துல விளக்கு இருந்தது, 5 பேரிடத்துல மாத்திரம் விளக்கில் எண்ணெய் இருந்தது. மணவாளன் வரும்போது அவங்க விளக்கை ஆயத்தம் பண்ண பார்த்தாங்க. 5 புத்தி இல்லாத கன்னிகைகள், அவர்களுடைய விளக்கில் எண்ணெய் இல்லை. அது வரைக்கும் வந்தாங்க, மணமகனை வரவேற்க வந்தாங்க, பிரயாசப்பட்டாங்க, அநேக முயற்சிகளை எடுத்தாங்க, விளக்குகளை கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த விளக்குகளுக்குள்ள எண்ணெயை வைக்க வேண்டும் என்பதில் அவங்க அக்கறை காட்டவில்லை. அந்த பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவத்தில் அவங்க அக்கறை காட்டவில்லை.
மீதி உள்ள 5 கன்னிகைகள்கிட்ட விளக்கும் இருந்தது, எண்ணெயும் இருந்தது. மணவாளன் வரும்போது அவங்க விளக்குகளை ஏற்றினார்கள். அந்த 5 கன்னிகைகளும் மணவாளனோடு கூட மணவாளனுடைய அறைக்குள்ளாக பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. வேதம் சொல்கிறது கதவு அடைக்கப்பட்டது. கதவுக்கு அந்த பக்கம் 5 புத்தி உள்ள கன்னிகைகள், கதவுக்கு இந்த பக்கம் 5 புத்தி இல்லாத கன்னிகைகள். அவ்வளவு தூரம் வந்தாங்க, எவ்வளவோ தூரம் பிரயாணப்பட்டு வந்தாங்க. இப்பொழுது இவர்களை 2 பேரையும் பிரித்தது ஒரு சில இன்ச்சஸ் அகலம் உள்ள, அல்லது ஒரு 4 அல்லது 3 அங்குலம் அகலம் உள்ள ஒரு கதவு. இதே மாதிரி தான் கிறிஸ்தவ ஜீவியம் காணப்படும். கடைசி வரைக்கும் யார் உண்மையாக இருந்து, யார் தேவ ஆவியானவரால் நடத்தப்பட்டு ஓடுகிறார்களோ, ஜீவன் பிரியும் வரைக்கும் அல்லது ஆண்டவருடைய வருகை மட்டும் உத்தமமாய் வாழ்கிற ஒரு மனிதன்தான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாய் அவன் பிரவேசிக்க முடியும். கன்னிகையை நாடிய வாலிபனின் வழி. நம்முடைய ஜீவியம் அப்படிப்பட்ட ஒரு கன்னிகையின் ஜீவியமாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அத்தியாயத்திலே 2வது வசனத்தில் கற்புள்ள கன்னிகையாக நான் உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நான் நியமித்தேன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய புருஷன், நம்முடைய மணவாளன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு நாளிலே வரப்போகிறார், வந்து நம்மை அழைத்து செல்ல போகிறார். வானத்தில் எக்காலம் தொனிக்கும், நீங்களும் நானும் புறப்பட்டு செல்லுவோம். அந்த மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திப்போம், அவரோடு கூட எடுத்து கொள்ளப்படுவோம். அதற்கு ஒரு கண்டிஷன் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், கற்புள்ள கன்னிகையாக. எல்லா கன்னிகை என்று எழுதப்படவில்லை. யார் கற்புள்ள கன்னிகை? தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று அவரோடு கூட நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக இந்த ஞானஸ்நான உடன்படிக்கையை காத்து கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்த பரிசுத்தமாய் ஜீவித்து கடைசி பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அவன்தான் அந்த கற்புள்ள கன்னிகை. எனவே 4 வழிகளை குறித்து நாம் தியானித்தோம். கழுகின் வழி, பாம்பின் வழி, கப்பலின் வழி, அந்த கன்னிகையை நாடுகிற வாலிபரின் வழி. இந்த 4 வழிகளும் நமக்கு சுட்டி காட்டின காரியத்தினுடைய சாராம்சம் என்னவென்றால், கர்த்தர் மேலே பற்றுதலாயிருந்து அவரையே நோக்கி பார்த்து அவருக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை செய்து கடைசியில் அவருடைய வருகையில் எடுத்து கொள்ளப்படுகிற அனுபவம். வருகைக்கு முன்பாக மரணம் இருந்தாலும் அந்த மரணத்திற்கு பிறகு அவரோடு கூட சேர்ந்து வாழ்கிற ஒரு அனுபவம். அதைத்தான் இந்த வினோதமான 4 வழிகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் அந்த 4 வினோதமான வழிகள் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த பாடங்களின்படி நடத்தி சென்று அந்த நாடிய துறைமுகத்திற்குள்ள நாம் போய் சேர உதவி செய்வாராக. ஆமென். பரிசுத்த வேதாகம சத்தியங்கள் ஒரு வழிகாட்டி. ஆசிரியர் டன்ஸ்டன் பி. ஆம்ப்ரோஸ். இந்த புத்தகத்தின் சிறப்பம்சம் நம்பிக்கையும் விசுவாசமும், ரட்சிப்பு, ஞானஸ்நானம், ஜெபம், வேதமும் வேத தியானமும், பரிசுத்த ஆவியானவர், ஆராதனை, சபை, சோதனைகள், உபத்திரவங்கள் மற்றும் போராட்டங்கள், பரிசுத்தம் அல்லது சுத்திகரிப்பு, ஊழியம், ஊழியர்கள், சீஷத்துவம் மற்றும் சீஷர்கள், கொடுப்பது, தசமபாகம் மற்றும் காணிக்கைகள், தெய்வீக சுகம், கடைசி காலமும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் ஆகிய 14 அடிப்படை உபதேசங்களை உள்ளடக்கிய ஒரு சிறப்பான புத்தகம். இதன் விலை ரூபாய் 550 மட்டுமே. இந்த புத்தகத்தை பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி